Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel Yours Simply Lia. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Bismillahirrahmanirrahim. ஜூஸ் 3 தில்கல் ரசூல் சுருக்கம். இந்த ஜூஸ் சூரா அல் பஹ்ராவின் 253வது ஆயத்திலிருந்து சூரா ஆலி இம்ரானின் 91வது ஆயத்து வரை உள்ளடங்கியது. 3வது ஜூஸின் ஆரம்பம். இந்த ஜூஸ் குர்ஆனின் மிக நீளமான அத்தியாயமான சூரா அல் பஹ்ராவின் முடிவடைகிறது. இதில் மிகப்பெரிய வசனம் ஆயத்துல் குர்சி வசனம் உள்ளது. இந்த மகத்தான வசனம் குர்ஆனில் உள்ள மிகப்பெரிய ஒற்றை வசனமாகும். மேலும் அதன் மனப்பாடம், புரிந்து கொள்ளுதல் மற்றும் ஓதுதல் வழிபாட்டலருக்கு பல நன்மைகளை பெறும். இது அல்லாஹ்வின் அழகான குணங்களையும் சக்திகளையும் உள்ளடங்கியது. அல்லாஹ், அவனைத் தவிர வேறு தெய்வம் இல்லை. அவன் என்னென்றும் வாழ்பவன், எல்லா படைப்புகளையும் ஆள்பவன். அவனை மயக்கமோ தூக்கமோ பிடிக்காது. வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. அவனுடைய அனுமதி இன்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? அவர்களுக்கு முன்னால் உள்ளதையும் அவர்களுக்கு பிறகு உள்ளதையும் அவன் அறிவான். அவன் விரும்புவதைத் தவிர அவனுடைய அறிவில் எதையும் அவை உள்ளடங்குவதில்லை. அவனுடைய குர்சி வானங்களிலும் பூமியிலும் பரந்துள்ளது. அவற்றின் பாதுகாப்பு அவனை சோர்வடைய செய்யாது. அவன் மிக உயர்ந்தவன், மகத்தானவன். இந்த சூரா மன்னர் நம்ரூத் தொடர்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்வைத்த வெற்றி வாதத்தையும் குறிக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூத்திடம், என் இறைவன் அல்லாஹ் உயிர்ப்பிப்பவனும் மரணத்தை ஏற்படுத்துபவனுமாக இருக்கிறான் என்று கூறினார். இப்ராஹிம் அவர்கள், நிச்சயமாக அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிறான், பின்னர் நீ அதை மேற்கிலிருந்து உதிக்க செய்கிறாய் என்று கூறினார். எனவே காஃபிர் முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டான். இவ்வாறு அல்லாஹ் தவறு செய்த ஜாலிம்களை வழி நடத்துவதில்லை. அதன் பிறகு இறந்தவர்களை எவ்வாறு உயிர்ப்பிக்கிறான் என்பதை அவர்களுக்கு காட்டிய போது இஸ்ரா அலை மற்றும் இப்ராஹிம் அலை ஆகிய இரு தீர்த்ததரிசிகளின் இதயங்களை அல்லாஹ் அமைக்கப்படுத்திய சம்பவங்களை சூரா விவரிக்கிறது. அல்லாஹ்வின் பாதையில் செலவிடப்படும் அனைத்திற்கும் வெகுமதி 700 மடங்கு மற்றும் அதற்கு மேல் பெருகும். அதைத் தொடர்ந்து நினைவூட்டல்கள், அவமானம் அல்லது காயப்படுத்துதல் ஆகியவை இருந்தால் அன்பான வார்த்தைகளை பேசுவதும் மன்னிப்பும் தர்மத்தை விட சிறந்ததாகும். உங்கள் தாராள மனப்பான்மையை நினைவூட்டுவதன் மூலமோ காயப்படுத்துவதன் மூலமோ அல்லது மனிதர்கள் பார்ப்பதற்காகவோ வெளிப்படையாக காட்டுவதற்காகவோ உங்கள் சதகாவை தர்மத்தை வீணாக்காதீர்கள். அல்லாஹ்வின் திருப்தியை மட்டுமே தேடி உங்கள் செல்வத்தை செலவிடுங்கள். நீங்கள் வெளிப்படையாக தர்மம் செய்தால் அது நல்லது. ஆனால் நீங்கள் அதை இரகசியமாக செய்து ஏழைகளுக்கு கொடுத்தால் அது சிறந்தது. உங்கள் சில பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் வட்டியை ரிபா தடை செய்கிறான், ஆனால் அல்லாஹ் வர்த்தகத்தை அனுமதிக்கிறான். வட்டி தொடர்பான அனைத்து பரிவர்த்தனைகளையும் மறுக்க முடியாத ஹராம் என்று அவர் அறிவிக்கிறார். ரிபாவில் ஈடுபடுபவர்கள் அல்லாஹ்வுடனும் அவனுடைய தூதருடனும் தூதர் போர் நிலையில் உள்ளனர் என்று அவர் மேலும் எச்சரிக்கிறார். வணிக ஒப்பந்தங்கள் எழுதப்பட வேண்டும் என்பதை நிரூபிக்கும் பல தீர்ப்புகள் சூரா அல் பஹ்ராவில் உள்ளன.
சூரா அல்-பக்ரா முழுவதும் குர்ஆனின் வசனங்களை சிந்திப்பதன் முக்கியத்துவத்தை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறான். இந்த அத்தியாயத்தின் இறுதி 3 வசனங்கள் அல்லாஹ்வின் மன்னிப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான பிரார்த்தனையாகும். சூரா அல்-பக்ரா கடைசி 2 வசனங்கள் அல்லாஹ்வின் சிம்மாசனத்தின் கீழ் உள்ள பொக்கிஷங்களிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டன. 3வது அத்தியாயமான சூரா ஆலி இம்ரான் பின்னர் தொடங்குகிறது. ஆலே இம்ரான் என்ற அத்தியாயத்தின் பெயர் இம்ரானின் குடும்பம் என்று பொருள். இம்ரான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை. இந்த சூரா அல்லாஹ் மட்டுமே வணக்கத்திற்குரியவன் என்பதை தெளிவுபடுத்துகிறது. நியாயத் தீர்ப்பு நாள் நிச்சயமாக நடக்கும். மக்கள் தங்கள் செயல்களுக்கு நிச்சயமாக வெகுமதி மற்றும் தண்டனை பெறுவார்கள். சத்தியத்தையும் பொய்யையும் வேறுபடுத்தி காட்டவே குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் மனித குலத்திற்கு சொல்கிறான். இந்த சூரா பதர் போரை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். இந்த போரில் முஸ்லிம்கள் பெற்ற வியக்கத்தக்க வெற்றியை பற்றி விசுவாசிகள் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ்வின் சக்தியை பற்றி அவர்கள் ஏராளமாக கற்றுக்கொள்ளலாம். உண்மையான விசுவாசிகள் உறுதியானவர்கள், உண்மையானவர்கள், பக்தி உள்ளவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுபவர்கள், இரவின் கடைசி நேரங்களில் விடியற் காலையில் மன்னிப்பு தேடுபவர்கள் என்று வரையறுக்கப்படுகிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் இம்ரானின் மனைவி தனது குழந்தை பிறப்பதற்கு முன்பே அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்தார். அவள் தனது குழந்தை மற்றும் தனது பேர குழந்தைகளுக்காக ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் அடைக்கலம் புகுந்தாள். அல்லாஹ் அவளுடைய குழந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவளை நல்ல முறையில் வளர்க்க செய்து நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பராமரிப்பில் வைத்தான். பருவத்தில் இல்லாத பழங்களை அவள் சாப்பிடுவதை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கவனித்தார். விசாரித்த போது அல்லாஹ்விடமிருந்து தான் விரும்பியவர்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் உணவளிக்கிறான் என்று அவள் சொன்னாள். இதை கேட்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார். அவரது துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவருக்கு வயதான காலத்தில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ற குழந்தை பிறந்தது. இந்த சூரா நபி ஈசா அவர்களின் தந்தையில்லாமல் மரியம் அவர்களிடமிருந்து பெற்ற அற்புதமான பிறப்பை குறிப்பிடுகிறது. தொட்டிலில் ஒரு குழந்தையாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடம் பேசி அவரது அற்புதமான பிறப்பை உறுதிப்படுத்தினார். அல்லாஹ் நபி ஈசா அவர்களுக்கு வழங்கப்பட்ட பல அற்புதங்களையும் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் மக்களுக்கு உறுதி அளிக்கிறான். நபி ஈசா அவர்கள் கொல்லப்படவில்லை, சிலுவையில் அறையப்படவில்லை. மாறாக அவர் உயிருடன் சொர்க்கத்திற்கு உயர்த்தப்பட்டார். கியாமத்துக்கு சற்று முன் நபி ஈசா அவர்கள் தஜ்ஜாலை கொல்ல இந்த உலகத்திற்கு திரும்புவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். பின்னர் அவர் இயற்கையாகவே இறந்துவிடுவார். யூதர்களைப் போலவே கிறிஸ்துவர்களும் இஸ்லாத்தை எதிர்த்தனர். கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசி ஈசா அவர் தெய்வமாக கருதினர். மேலும் அவருக்கு தந்தையில்லாதது அவர் ஒரு தெய்வமாக இருப்பதாக அடையாளம் என்று கருதினர். பின்வரும் குர்ஆன் வசனம் அவர்களின் கூற்றை மறுக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ்வின் பார்வையில் இயேசுவின் படைப்பின் சாயல் ஆதமின் படைப்பை போன்றது. அவரை அவர் மண்ணிலிருந்து படைத்து பின்னர் ஆகு என்று கூறினார். அவர் ஆனார். இந்த வசனங்கள் நஜ்ரானிலிருந்து ஒரு தூதுக்குழுவின் வருகையுடன் இணைந்து வெளிப்படுத்தப்பட்டன.
கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவின் அற்புதமான பிறப்பு அவரை கடவுளாகவோ அல்லது கடவுளின் மகனாகவோ கருத வேண்டும் என்பதற்கு போதுமான சான்றாக இருந்தால், ஆதம் அலைக்கு இதை பயன்படுத்துவதற்கும் இன்னும் வலுவான காரணங்கள் உள்ளன என்று கூறுகிறது. ஏனெனில் இயேசு தந்தை இல்லாமல் பிறந்தாலும் ஆதம் அலைசலாம் அவர்கள் தந்தை மற்றும் தாய் இல்லாமல் பிறந்ததால் தெய்வமாக இருப்பதற்கு ஆதம் அலை அவர்கள் அதிக தகுதியுடையவர். ஆனால் கிறிஸ்துவர்கள் வாதம் எவ்வளவு வலுவானதாக இருந்தாலும் உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முபஹலா என்ற சவாலை அவர்களுக்கு விடுக்குமாறு கட்டளையிட்டான். முபஹலா என்ற சொல் இரண்டு எதிரெதிர் பிரிவுகளுக்கு இடையேயான ஒரு சவாலாகும். அங்கு ஒவ்வொருவரும் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை சேகரிக்கிறார்கள். மேலும் அவர்கள் கூட்டாக எதிர்பிரிவுக்கு அல்லாஹ்வின் தண்டனையை வேண்டி, ஓ அல்லாஹ், பொய்யர்களுக்குமான எங்கள் கட்சியை சபிக்கவும் என்று கூறுகிறார்கள். இருப்பினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவால் செய்த கிறிஸ்துவர்களின் குழு பயத்தில் சுருங்கி சவாலில் இருந்து விலகிக் கொண்டது. மூன்றாவது ஜூஸ் நிராகரித்து காஃபிர்களாக இறை நம்பிக்கையற்றவர்களாக இறந்தவர்களிடமிருந்து தங்கத்தால் நிரப்பப்பட்ட ஒரு பூமி கூட மீட்கும் பொருளாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறி முடிகிறது. அவர்களுக்கு வேதனையான தண்டனை உண்டு. அவர்களுக்கு உதவியாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். மூன்றாவது ஜூஸின் முடிவாகும்.